அது கண்கள் எதிரில் நிற்கிற பெண்மணி உங்களையே குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருப்பா. இன்னைக்கு சட்னியில் கொஞ்சம் கூட அவருக்காக வேறு எதையோ மாற்றினேன். தெரியுமா தெரியுமா இல்லை, டேக்கிங் ஃபார் கிராண்டட். ஏன்னா அப்படி தான் ஒரு பெண்மணி இருக்கல்ல, தினம் தினம் அங்கே வந்து நிற்க போகிறா, தினம் தினம் பண்ண போகிறா, வட்டமாக கழட்டி போட்ட லுங்கியை தோச்சி எடுத்து மடித்து வைக்க போகிறா. வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கால் மீதியில் காலை தொடச்சிட்டு யாராவது ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய நன்றி, நீ மட்டும் இல்லைன்னா கால் சரி சேரோடு வீட்டுக்குள்ளே போயிருப்பேன்னு யாரும் சொன்னது கிடையாது. யூ ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது மனைவியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஏதோ வீட்டில் மேலும் கீழும் நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய, உங்களுக்கு வேலைக்கு சமைத்து போடக்கூடிய, இரும போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே தோசை முதல் துண்டு வாய்க்குள்ளே போகிறதுக்குள்ள ஐயோ வாயில் வச்சுட்டாரே, இப்போ தொண்டையை அடைக்குமே, தண்ணி வைக்கலையே நான் அப்படின்னு பறந்தடிச்சு தண்டு கொண்டு வந்து வைக்கக்கூடிய பெண்மணியை நம்ம யாரும் ஒன்றும் பெருசாக பொருட்படுத்தினது இல்லை. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கு கூட உண்டு. ஓஞ்சு போய் மாலையில் திரும்பி வரும்பொழுது நான் குழந்தைங்க கிட்ட மறுபடியும் சின்ன குழந்தைங்க கிட்ட சொல்வேன், ஒரு நிமிஷம் கூர்ந்து பார், சென்ட்ரல் ஸ்டாண்டு போட்டு அப்பா சைட் ஸ்டாண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அப்பாவுக்கு முடியலன்னு அர்த்தம். எத்தனை பேர் கவனிக்கிறோம், அப்பாவுக்கு ஒரு சட்னி மற்றவர்களுக்கு ஒரு சட்னி அம்மா வைக்கிறாங்க அப்படிங்கும்போது குழந்தைங்க என்னைக்காவது நிமிந்து பார்த்துருக்கா? அப்பாவுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு 10 நாள் முன்னால் என்னமோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா தேங்காய் சட்னி வரும்போது வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு கொதிக்க அப்படி சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியும் அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ விடுறது அப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய நபர். அது சந்தோஷமாக தன் கேட்ட மாதிரி உணவு வரும்போது அந்த முகத்தில் அவ்வளோ பெரிய புன்னகை வரும். அப்பா இப்போ அப்படி இல்லை, அங்கே உட்காந்துருக்கிற எந்த குழந்தையும் பார்க்கல, இது கவனிக்கிறது கூட கிடையாது. இல்லை, எதையோ எட்டி எடுக்கக்கூடிய அப்பா இங்கே வா அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லை மிஸ்டர் நடராஜன், இங்கே நிற்கும்பொழுது நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஒருத்தருடைய பலவீனத்தையும் ஒருத்தருடைய பலத்தையும் நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? அவராவது காண தவறிய, கவனிக்க தவறிய அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்னும் கொஞ்சம் கூட நகர்த்துறேன், தரிசிக்க